அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரமலான் பிறை 27 நம்மிடையே வந்துவிட்டது. இன்றைக்கு மக்ரீபில் நமக்கு ரமலான் பிறை 27 தொடங்கவிருக்கு. இன்றைக்கு மக்ரீபில் இருந்து நம்ம எல்லோருமே அதிகமான அமல்களை நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த லைலத்துல் கதருடைய சிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம உறுதியான ஈமானோடும் இறையச்சத்தோடும் செய்யறதுக்கு நமக்கு தோணும். அதனால தான் இன்றைக்கு முதல்ல நம்ம அதனுடைய சிறப்புகளை பார்த்துட்டு அதற்கு பிறகு என்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க இன்ஷா அல்லாஹ். முதல்ல அல்லாஹ் தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்பை பற்றி என்ன சொல்கிறான் தன்னுடைய திருக்குரான்ல அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குரான்ல சூரா கதிரில் இதை பற்றி நமக்கு தெளிவாக சொல்கிறான். இந்த சூரா கதிரில் இருக்கக்கூடிய முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் அதை குரானை கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் அப்படின்னு. அதாவது குரானை நமக்கு நேர்வழி காட்டுறதுக்காக அல்லாஹ் தஆலா நமக்கு பொக்கிஷமாக கொடுத்த அந்த குரானை இந்த லைலத்துல் கதருடைய இரவுல தான் இறக்கியிருக்கான். இதுவே இந்த இரவுக்கு மிகப்பெரிய சிறப்பு. அடுத்த வசனத்துல மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது அப்படின்னு கேட்குறான். அடுத்த வசனத்துல கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக்க மேலானதாகும் அப்படின்னு சொல்றான். 1000 மாதங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட 83 ஆண்டுகள் அமல் செய்த நற்கூலி நமக்கு கிடைக்குது. அதற்கு ஈக்குவலான ஒரு நாள் என்பதாக சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அதில் மலக்குகளும் ஆன்மாவும் ஜிப்ரீல் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடனும் இறங்குகின்றனர். நடைபெற வேண்டிய சகல காரியங்கள் அப்படின்னா நமக்காக துவா செய்கிறாங்க. நமக்கு இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய விதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு நலவு நடக்கிறதா இருந்தாலும் தீமைகள் நடக்கிறதா இருந்தாலும் அதை பற்றி அந்த வானவர்கள்கிட்ட தான் அல்லாஹ் தாலா கொடுத்து அனுப்புகிறானாம். இந்த இரவு விதியை அனுப்பக்கூடிய ஒரு இரவு. இந்த இரவில் வானவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் ஒரு சோதனையான வருடமாக இருந்தால் கூட அது மாறுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அமலின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் மாற்றிடுவான். எனவே தான் இந்த இரவில் நம்ம எல்லோருமே அமல் செய்யணும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சாந்தி நிலவி இருக்கும், அது விடியற்காலை உதயமாகும் வரை இருக்கும் அப்படின்னு. அமைதியாக இருக்குமா இந்த நாள். இந்த நாளில் ஃபஜ்ர் வரைக்கும் வானவர்கள் பூமியில் தான் இருப்பாங்களாம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் இருந்து நமது ரசூல்லா காலம் வரைக்கும் வகியை கொண்டு வர்றதுக்காக மட்டும்தான் வானவர்கள் பூமிக்கு இறங்கிட்டு இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வகியை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. வேறு வேறு வானவர்கள் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எந்த நபியும் கிடையாது, எந்த வகியும் கிடையாது. இருந்தாலும் சிறந்த வானவர்களை, அதுவும் ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்களையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்புகிறானாம். அந்த வானவர்களுடைய எண்ணிக்கையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பூமியில் இருக்கக்கூடிய மண்களையெல்லாம் அளவிட்டா கூட வானவர்களுடைய எண்ணிக்கையை அளவிட முடியாதாம். அந்த அளவு வானவர்களை அல்லாஹ் பூமிக்கு இறக்குறானாம். அப்படிப்பட்ட இந்த இரவை நம்ம எல்லோருமே எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த இரவில் மக்ரீபுடைய தொழுகையில் இருந்து என்ன மாதிரியான அமல்களை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மக்ரீபுடைய தொழுகையை நீங்கள் கலா இல்லாமல் முடிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இரவில் தான் அமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மக்ரீபுடைய தொழுகை விட்டுருவாங்க, இசாவுடைய தொழுகை விட்டுருவாங்க, அந்த நேரத்தில் தூங்குவாங்க. அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் மக்ரீபில் இருந்தே நீங்கள் தொடங்க. ஏன்னா இந்த இரவு தொடங்கிறது அப்படிங்கிறது மக்ரீபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் தான். அதனால் மக்ரீப்லேயே நமக்கு ஆரம்பமாயிருது. மக்ரீபுடைய தொழுகையை முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அவ்வாபின் நஃபில் தொழுகையை நீங்கள் தொழுதுருங்க. 6 ரக்காத் தொழுதுருங்க. இல்லை அது முடியலை அப்படின்னா பரவாயில்ல, சூரா யாசீனை நீங்கள் ஒரு தடவையாவது ஓதிடுங்க. ஏன்னா இந்த வருடம் முழுவதும் நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளுக்கு அது போதுமானது. அதனால வாக்கியாவை ஓதிடுங்க. அடுத்தது இஷாவுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு தொழுகைக்கு நீங்கள் தயாராகுங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு 27 ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்னு சஹருக்கு சமைக்கிறதுலே இந்த நாளை கழிச்சிருவாங்க. அப்படி எதுவும் பண்ணாதீங்க. நமக்கு நோன்பு பெருநாள் அப்படின்னா அமல்களை கொண்டு தான் நம்ம பெருநாளாக அதை மாற்றணும்.
நல்ல உணவு, நல்ல துணிமணியில பெருநாள் கிடையாது. அது எக்ஸ்ட்ராவா தான் நமக்கு ஒரு சுன்னத்தான விஷயமா இருக்கே தவிர, அதுவே நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதனால மக்ரீப் வரைக்கும் வேலை வச்சுக்கோங்க. மக்ரீபுக்கு பிறகு எந்த வேலையுமே நீங்க வச்சுக்காதீங்க. அமல்களுக்காக நேரத்த ஒதுக்குங்க. இந்த மாதிரியான ஒரு நாள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் இந்த நாள் இந்த 27வது பிறையில நமக்கு லைலத்துல் கத்ருடைய இரவாக இல்லாவிட்டால் கூட இந்த ரமலானுடைய ஒரு நாள்ல செய்த அமலுக்கு தகுந்த கூலியை அல்லாஹ் நமக்கு கொடுத்தே தீருவான். ஏன்னா ரமலானுடைய மாசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் மற்ற நாட்களை விட நமக்கு சிறந்த நேரம் தான். அதுல ஒரு ஃபர்ல செஞ்சா நமக்கு 1 மடங்கு நன்மை அப்படின்னா இந்த ரமலான்ல 27 மடங்கு நன்மை அதிக நமக்கு கிடைக்குது. அதனால இந்த ரமலான்ல எந்த நாள்ல அமல் செஞ்சாலும் நன்மைதான். நிறைய பேர் சொல்லுவாங்க அது என்ன 27 பிறையில மட்டும் அமல் செய்யணும் அப்படின்னு நிறைய கூட்டங்கள் கேள்வி கேட்கலாம். அவங்க கிட்ட எல்லாம் நீங்க தைரியமா நீங்க சொல்லுங்க. ரமலான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே மகத்தானது தான். அதுல இந்த நாளை ஒதுக்கி நம்ம அமல் செய்யறோம் அப்படின்னா இந்த நாளை செஞ்ச அமலுக்கு தகுந்த கூலி அல்லாஹ் நமக்கு கட்டாயம் தருவான். அதனால அதை மறக்காதீங்க. அடுத்தது இஷாவுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா, இஷாவுடைய தொழுகையை நீங்கள் முடிச்சிருங்க. அதற்கு பிறகு இந்த சின்ன சின்ன அமல்களை நீங்கள் செய்யுங்க. தொழுகையை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஏன்னா இதில் நமக்கு நேரம் என்பது பத்தலை. அதனால தான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ரமலானில் இரவில் கேட்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு துவா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஏன்னா 27ல் எந்த மாதிரி துவா கேட்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் தமிழில் கேட்டு உங்களுக்கு அதை ஒரு பதிவாக போட போகிறேன். இன்ஷா அல்லாஹ் காத்திருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே சேர்ந்து நம்ம துவாவை கேட்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது இஷாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு கொஞ்சம் சிறப்பான அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதாவது நீங்கள் தௌபா நஃபில் தொழுங்க. ஃபஸ்ட்டு பாவ மன்னிப்பிற்காக 2 ரக்காத் தொழுதுருங்க. அடுத்தது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அனைத்திற்குமே நன்றி செலுத்தும் வகையில் சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் தொழுதுருங்க. அதுக்கு பிறகு ஹாஜத் நஃபில், இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி கேட்கறதுக்காக ஒரு நியத்தை வச்சுக்கிட்டு ஹாஜத் நஃபில் தொழுதுருங்க. இன்னும் பரக்கத் நஃபில் 2 ரக்காத் தொழுதுருங்க. இதில் எல்லாம் என்ன ஓதலாம் அப்படின்னா, சூரா ஃபாத்திஹா ஓதுங்க. அடுத்தது துணை சூறாவாக சூரா கத்ரை மட்டுமே நீங்கள் 1லிருந்து 3 தடவை வரைக்கும் நீங்கள் ஓதி நீங்கள் தொழுதுக்கலாம். இது ஒரு தொழுகை. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தொழுங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக 27 பிறை லைலத்துல் கத்ரில் தொழக்கூடிய தொழுகையை நான் ஒரு பதிவு உங்களுக்கு தனியாக போடுறேன். அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஏராளமான பலனோடு இருக்குது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போதைக்கு மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது இந்த இரவில் நம்ம எல்லோருமே கட்டாயமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னு கேட்டால் அது குரான் ஓதுறது தான். குரானை ஓதுங்க, ஒரு ஜுசு ஓதுங்க, அல்லது ஒரு சூறாவை ஓதுங்க, அல்லது சின்ன சின்ன சூறாக்களை தஸ்பீஹ் செய்யுங்க. அதில் எந்த மாதிரியான சூறாக்கள் இன்று இரவில் ஓதணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நான் மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன். அதற்கு பிறகு இந்த இரவில் நம்ம எல்லோருமே கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அமல், ஒரு துவா அப்படின்னா ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துவா தான். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 முறையோ அல்லது 100 முறையோ ஓதிக்கோங்க. இது நம்மளோட பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறதுக்கு மிக மிக சிறந்த ஒரு துவா. கட்டாயம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒரு தடவையாவது ஓதணும். அதனால் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலத்தில் பாவங்கள் அதிகமாக பெருகிருச்சு. டெக்னாலஜி வளர்ந்த அளவுக்கு பாவங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. அமல்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரியான இஸ்திக்ஃபார்களை ஓதுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு அமல். அடுத்தது மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான அமல்கள் செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதாவது நம்ம தொழக்கூடாது, குரானை ஓதக்கூடாது, குரானில் இருக்கக்கூடிய சூறாக்களை ஓதக்கூடாது. மற்றபடி நிறைய திக்ருகள் இருக்குது, துவாக்கள் இருக்குது. தாராளமாக இதையெல்லாம் செய்யலாம். அப்படிப்பட்ட சில தேர்ந்தெடுக்கப்பட்ட திக்ருகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த இரவில் 100 முறை யா அல்லாஹ் ஓதிடுங்க. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு 100 தடவை ஓதிடுங்க. அல்லாஹ் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு 100 தடவை ஓதிக்கோங்க. இது தலைமையான திக்ரு. அடுத்தது நம்மளோட கஷ்டங்களை நீக்கக்கூடியது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதிடுங்க. அடுத்தது சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம்.
உயர்ந்த திக்ரு, அல்லாஹ்வுக்கு பிரியமானது, வானவர்களுடைய உணவு, இன்னும் செல்வத்தை வரவழைக்கக்கூடியது, இன்னும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது. இதையும் நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. ஏன்னா இரவு முழுக்கவே நம்ம எல்லோருமே அமல் செய்யக்கூடியவங்களா இருப்போம். இந்த திக்ருகள் எல்லாம் ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே 100 முறை நம்ம ஓதி முடிச்சிடலாம். அடுத்தது 8வது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த 4ஆம் கலிமா. இதையும் நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க. அடிமைகளை உரிமை விட்ட நன்மை அல்லாஹ் தருவான். சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை கொடுப்பான். துவாக்கள் கபூலாகக்கூடிய அம்சம் இது. அல்லாஹ்வை புகழக்கூடிய தலைமையான வார்த்தை இந்த கலிமா. அதனால் இந்த கலிமாவை ஓதிடுங்க. அடுத்தது 9வது அமல் அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருநாமங்களையும் குறைந்தபட்சம் ஒரு 10 முறை ஓதுங்க. இல்லை 100 முறை தஸ்பீஹ் செய்கிறீங்க அப்படின்னா 100 திருநாமங்களையுமே நீங்கள் ஓதுங்க. இல்லை முடியலை அப்படின்னா அனைத்து திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் வெறும் 10 முறையாவது நீங்கள் ஓதுங்க. ஏன்னா ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த தன்மையை கொண்டு நம்ம அல்லாஹ்வை அழைச்சோம் அப்படின்னா அதனுடைய பலனை நமக்கு நிச்சயம் தருவான். இப்போ யா ரஸாக்குன்னு ஓதணும்னா நமக்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது. செல்வத்தை அல்லாஹ் விஸ்தீர்ணப்படுத்துவான். யா தவ்வாப்னு ஓதுனா பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குது. யா சமது அப்படின்னு ஓதணும் அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். யா கனியு யா முகுனின்னு ஓதணும் அப்படின்னா செல்வத்தில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான். தேவைகள் எல்லாத்தையுமே நமக்கு கபூலாக்கி தருவான். யா முஜீப் அப்படின்னு ஓதும்போது துவாக்களுக்கு பதில் தருவான். அப்போ நம்ம எல்லா திருநாமங்களையும் ஓதும்போது எல்லா பலனுமே நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெறும் 10 முறையாவது அனைத்து திருநாமங்களையுமே நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இந்த இரவில் கட்டாயம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் 10வது அமல் என்ன அப்படின்னா சதக்கா செய்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவில் நீங்கள் யாருக்காவது உணவு கொடுங்க அல்லது ஒரு பெரிய தொகையை அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த நிமிஷம் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 11வது அமல் என்ன அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல். துவாவை அதிகமாக கேளுங்க. இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் தாராளமாக கொடுப்பான். ஏன்னா இந்த இரவு எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய இரவு. இந்த இரவை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது இந்த வருடத்தினுடைய உங்களுடைய தலையெழுத்து. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த ரமலானை நான் எந்த அளவுக்கு நான் பயன்படுத்துகிறனோ அந்த அளவு இந்த ரமலானில் கேட்கக்கூடிய துவா எனக்கு வருடம் முழுக்க எனக்கு கபூல் ஆகிக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் அதுபோல் நீங்கள் கேளுங்க. நானும் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த ரமலானை மிஸ் பண்ணாதீங்க. இதில் உங்களோட பெரிய லட்சிய கனவுகளை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நடத்தி தருவான். ஏன்னா நான் போன வருஷம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு ஆசையை, அவசியத்தை நான் அல்லாஹ்விடத்துல நான் கேட்டேன். இந்த வருஷம் அல்லாஹ் எனக்கு அதை நான் கபூலாக்கி கொடுத்துருக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் ஒரு பெரிய கனவை நீங்கள் முன்வைங்க. அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே கபூலாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அதற்கு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த அமலை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் அதை போட்டுருங்க. யா அல்லாஹ் ஆமீன்னு போடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான். மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்களுக்கு வஜீஃபா புக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதில் எல்லா தேவைகளுக்குமே வஜீஃபாக்கள் இருக்கும். எல்லாருக்குமே மன நிறைவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.